பொய்யா வந்து நடிச்சுட்டு டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காண்டியே இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நல்லது பண்ணுற மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளா முத்துக்கு வந்து தெரியாது. விஜயா வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. விஜயா வந்து அப்படி கேரக்டரே வந்து கிடையாது. அப்படின்ற மாரி யோசிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, விஜயா வந்து ரத்த தானம் பண்ணும்போது, அ அந்த அந்த டயத்துல வந்து முத்துக்கு வந்து தெரிஞ்சு போயிருது. விஜயா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காண்டி தான் இந்த மாதிரியெல்லாம் வீடியோ எடுத்து வந்து நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. இந்த மாரிலாம் நடிச்சு எங்க அம்மா வந்து வாங்கவே கூடாது. முத்து வந்து பிளான் பண்றாரு. இது எப்படியாச்சும் நம்ம தடுத்தே ஆகணும். அது வந்து உண்மையா பண்றவங்களுக்கு தான் போகணும். இந்த மாரி பொய்யா நடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு போகவே கூடாதுன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முத்துவே வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டு போயிட்டு, அம்மா வந்து இந்த மாரிலாம் பண்றாங்க. போலியா தான் வந்து நடிச்சிட்டுருக்காங்க அப்படின்ற மாரி வீடியோ எடுத்து காமிச்சு டாக்டர் பட்டம் கிடைக்க விடாம வந்துட்டு முத்து வந்து பண்ணிறாரு. இதில பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருது நம்ம விஜயா. எப்ப பார்த்தாலும் இந்த முத்து வந்து எனக்கு எதிரா தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு எதுவுமே நல்லது நடக்கணும்போது தடுக்கிறதுக்கு இந்த முத்து தான் வந்து காரணம் அப்படின்ற மாரி வீட்ல உட்காந்துட்டு எல்லாருமே மீட்டிங் போட்டுருக்காங்க. எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, விஜயா தான் அந்த வீட்ல ஹெட் மாரி வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த மாரி தான் இன்னைக்குமே சீன் போயிட்டுருக்கு. இதுக்கு மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவான். அந்த மாதிரி வந்து ரோஹிணி வந்துட்டு இதான்டா சான்ஸு முத்துவ நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு பழி வாங்கணும். ஏன்னா, முத்து வந்து அவன் பையன் இது ரோஹிணி பையனுக்கு அவ்வளோ உதவி பண்றான். ஆனா, அந்த ரோஹிணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நன்றி விசுவாசமே வந்து கிடையவே கிடையாது. எப்பயுமே சுயநலமா யோசிக்கிறது தானே ரோஹிணியோட வழக்கம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, முத்துவ உண்மையாவே கோர்த்து விடணும் அப்படின்ற மாரி விஜயாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு. ஒரு வழியா அந்த சீன் வந்து பெருசா போகும். ரொம்ப சீரியஸா போகும் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவுமே அந்த அளவுக்கு வந்து போகல. விஜயா வந்துட்டு வந்து காமெடியா தான் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க தானே சொன்னீங்க அண்ணாமலைட்ட சொல்றாங்க. நீங்க தானே சொன்னீங்க நான் எல்லாம் நல்ல பேர் எடுக்கணும். அதனால தான் நான் இத பண்ணேன். இது இப்ப கிடைக்காம போச்சு. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படின்ற மாரி அந்த மேட்டர வந்து முடிச்சுட்டாங்க. பெரிய விஷயமாகும் அப்படின்னு யோசிச்ச இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொஞ்ச நாளா அந்த சீரியல் எதுக்கு தான் எடுக்குறாங்களோ அப்படின்ற மாரி தான் வந்து சீன்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஒரு வழியா அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்துட்டு தன் கடையில வந்து ஏமாத்துன அந்த பொண்ண வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அவ வந்து பொய்யா சொல்லி நான் வந்து அவள இது தப்பா பண்ண பார்த்தேன். அப்படின்ட்டு தானே கம்ப்ளைண்ட் குடுத்தா. நான் உண்மையிலேயே போயிட்டு அவள பண்ற மாரி நடிக்கிறேன். அத வந்து நீ வீடியோ எடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வந்து இந்த ஐடியா குடுப்பாரு. நீ போய் பண்ணு. நீ போய் அவள போய் மிரட்டு. நான் வீடியோ எடுக்கிறேன். அந்த பொண்ண வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு மாட்டுவோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க.